கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமானார். இங்கே இயேசு சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். எதற்கென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது, மறுமையிலே அவன் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது, மாறாக நித்திய ராஜ்யமாகிய பிதாவினுடைய ராஜ்யத்தில் அவன் வர வேண்டும், நித்தியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு தந்தருளினார். இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது, நமக்காக அனுப்பும் பொழுது, நாம் நல்லவர்களாக இருக்கவில்லை, நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கவில்லை. தேவன் விரும்புகிற எந்த ஒரு நல்ல காரியமும் நம்மிடத்தில் இல்லாத போது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக இருக்கிற வேளையிலே அவர் நம்மை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். ஹல்லேலூயா! எவ்வளவு அன்பான தேவன் பாருங்கள். இந்த தேவன் நம்மில் அன்பு கூர்ந்த தேவன், இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்த தேவன் நம்மிடத்திலிருந்தும் அன்பை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படி நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான கட்டளை என்று கேட்டான். அப்பொழுது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்பது மட்டுமல்ல, நம்மிடத்திலிருந்தும் அவர் அதே விதமான ஒரு முழுமையான அன்பை எதிர்பார்க்கிறார் என்பது தான் உண்மை. நாம் அதை அறிந்து கொண்டு அப்படியே நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படியே 2ஆம் கற்பனையும் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய அன்பை பெற்ற நாம் அந்த தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவது மட்டுமல்ல, நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இவ்விதமாக அன்பை நாம் தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் காட்டுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்த அன்பு கூர்ந்தது போல, நாங்களும் தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறவும், எங்களை சுற்றி உள்ளவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. அப்படியே தேவையோடு இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய அன்பை காட்ட, அவர்களுடைய தேவையிலே நாங்கள் பங்கு பெற, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.